சொல்கிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எந்த சொல் சொன்னாலும் அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளை அந்த சொல் சுமந்து வருகிறதே, அந்த சொல் சரியான பொருளோடு முன்னால் இருக்கின்றவர்களை போய் சேர்கிறதா? நம்மில் பல பேருக்கு வருத்தம் என்னன்னா, என்ன புரிஞ்சிக்க மாட்டியா, நான் சொன்னது உனக்கு புரியலையா, இந்த தவிப்போடு தானே மொழி நம்மிடத்தில் இருக்கிறது. யார் ஒருவர் சொல்லையும் அதற்கான பொருளையும் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் இன்னும் ஒரு வாழ்க்கையை தருகிறது. இப்படி சொல்கிறேன். பெர்னாட் ஷா சொல்வது, நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பொருள் புரியவில்லை என்றால் வாழ்க்கையிலே எந்த அர்த்தத்தையும் நீங்கள் விளக்கிவிட முடியாது. ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வாசிங்க வாசிங்க, நிறைய படிங்க நிறைய படிங்க. நான் பல்வேறு விதமான ஜாம்பவான்களின் பேச்சை கேட்ட காரணத்தினால் இன்றைக்கு பேச்சாளராக இருக்கிறேன். கேட்டு பழகியவர்களால் தான் பேச முடியும், வாசித்து பழகியவர்களால் தான் பேச முடியும். எங்க வீட்டு வேலைக்காரம்மா சொல்லுச்சு ஒரு வாட்டி, என் பொண்ணு ரொம்ப வாயாடுறா, அவளை உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிடலான்னு நினைக்கிறேன்னா. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், வாயாடுறவங்கெல்லாம் பேச்சாளர் கிடையாதுப்பா, வாதாடுகின்றவர்கள் தான் பேச்சாளர்கள். வாயாடுறதுக்கும் வாதாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சொல்லை எப்படி புரிந்து கொள்வது, ஒருவரை எப்படி புரிந்து கொள்வது? பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சாதாரண வார்த்தை தாங்க, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் தான் காது இருக்கிறது, எல்லா சொல்லும் வந்து விழுகிறது. இப்ப கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். இதுக்கு மூடி இருக்கு, இதுக்கு மூடி இல்லை. இதை சரியா யார் கையாள்கிறோமோ அவர்கள் தான் உலகை வெல்லக்கூடியவர்களாக வருகிறார்கள். எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்பதில் முடிவு, அது தானா வந்து விழும். இப்படி சொல்கிறார் வலம்புரி ஜான். புத்தகத்திற்கு நூல்னு பேர் வச்சார் தெரியுமா தமிழ? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நூல் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? அவர் அழகா பேசுவார். நூலை குறித்து அவருடைய பேச்சு இன்றைக்கும் இருக்கிறது, யூடியூப்ல இருக்குது. முடிஞ்சா நீங்க வலம்புரி ஜானுடைய பேச்சை கேளுங்க. அவர் சொல்றார், சில பேருக்கு புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது தூக்க மாத்திரை என்கிறார். தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், மல்லாக்க படுத்துட்டு காலை கொஞ்சம் இப்படி கிராஸ்ல போட்டுட்டு நெஞ்சில ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில பேருக்கு 5 பக்கம் டோஸ், ஸ்லீப்பிங் டோஸ். சில பேருக்கு 10, யாரும் 15 தாண்டது இல்லை, ஓவர் டோஸ் ஆயிடும், ஸ்லீப்பிங்கு போயிடும். என்கிட்டயே நிறைய பேர் கேட்குற சொல்றாங்கங்க, மேடம் உங்க பேச்சை கேட்டுட்டு தான் மேடம் தூங்குறேன். யோ, தூங்க கூடாதுங்கிறதுனால தான் ஏன் பேசுற, தூங்கும் போது பேச்சை கேட்குறீங்க? வலம்புரி ஜான் சொல்லுகிறார், நீ எதை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்கிறார். பேச்சை கேட்டுப்பார். நூல் என்று ஏன் பெயர் வைத்தார் சொல்றார் வார்த்தை சித்தர். ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான்னு பேசுறாருங்க. இந்த பேச்சை நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டவன். கேட்டு கேட்டு நான் பழகிய காரணத்தினால் சொல் எனக்கு ஒவ்வொரு சொல்லும் புதிதாகத்தான் இருக்கிறது, சூரியனை போல. நீங்கள் சொல்லுகின்ற வணக்கம் நேற்று சொன்ன வணக்கம் அல்ல, இன்றைக்கு சொல்லுகின்ற வணக்கம். நேற்று சிரித்த சிரிப்பின் ஊடாக வெளியில் வந்த சொல் அல்ல, இன்றைக்கு வெளியில் வருகின்ற சொல். ஒவ்வொரு சொல்லும் புதிதாகவே வந்து விழுகிறது. அந்த சொல்லுக்கு அந்த வினாடியிலே பூ போல ஒரு பொருள் அதற்குள் மறைந்திருக்கிறது. இது நமக்கு புரிய வேண்டுமே.